கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு. அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள் வாக்கு சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் தளராதே. தெளிவாக சொல்கிறார். அவருக்கு தெரியும், ஒரு சின்ன துன்பம் வந்தாலே நம்ம சுணங்கி போயிடுவோன்னு அவருக்கு தெரியும். தெளிவாக சொல்கிறார் பாருங்கள், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் தளராதே, உன் எதிர்காலத்திற்கு நான் பொறுப்புங்கிறார் சாய்நாதர். ஒரு மிகப்பெரிய சக்தியிடம் இருந்து நமக்கு இப்படி ஒரு அருள்வாக்கு கிடைக்கும்போது நம்மெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் இல்லையா? அந்த மிகப்பெரிய சக்தி அப்பொறுப்பேற்கிறார். உன்னுடைய எதிர்காலத்திற்கு நான் பொறுப்பு. அதற்கு தானே பயப்படுறோம் இல்லையா? பாபா என் ஃப்யூச்சர் என்ன ஆகும் அதானே கேட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? எதுக்கும் கவலைப்படாதீங்க, அப்பா இருக்கார் நம்ம கூட. இந்த ஆசீர்வாதம் பெற்ற 5 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். பிரமாதமான இந்த அற்புதங்கள். முதல் அற்புதம் அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி மீனா அவர்கள். சகோதரி மீனாவிற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நிகழ்ந்த ஒரு பிரமாதமான அற்புதம். போன எபிசோடில் சகோதரி வேணியினோட அற்புதம் சொல்லியிருந்தேன். அந்த அற்புதம் பார்த்த பிறகு நம்ம ஏன் சொல்லலைன்னு சொல்லிட்டு சகோதரி இந்த அற்புதத்தை சொல்கிறார்கள். மகனுக்காக ஒரு பிரார்த்தனை, பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் இல்லையா? இன்றைக்கி எத்தனை ஆயிரக்கணக்கான சகோதரிகள் மகனுக்காக மகளுக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்க இல்லையா? உங்களை அத்தனை பேருக்காகத்தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் என்பதை நமக்கு மீண்டும் உறுதிப்படுத்துகிறார் சாய்நாதர். இந்த அற்புதம் இப்படி பிரமாதம் அப்படின்னா, காரண காரியம் இல்லாமல் சாய்நாதர் எதையும் செய்வதில்லை அப்படின்றதுக்கு ஒரு அற்புதம். தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு அன்பு சகோதரி குடும்பத்தோடு உட்காந்து அற்புதங்கள் நிகழ்ச்சி பார்க்குறது வழக்கம். குழந்தை கேட்குற, நம்ம அற்புதம்லாம் சொல்ல மாட்டாங்களாம்மா கோபுரம் டிவியில்? ஏம்மா? கண்டிப்பாக சொல்லுவாங்கம்மா அப்படிங்கிறாங்க. நமக்கு அற்புதம் நிகழுமா? அடுத்த குழந்தை கேட்ட ஒரு விஷயம், நீ பிறந்ததே அற்புதம்தான் சொல்கிறாங்க அந்த சகோதரி. இன்று தாய்மை பரிசிற்காக காத்திருக்கும் அத்துணை பேருக்காகத்தான் இந்த அற்புதத்தை சாய்நாதர் சொல்ல வைக்கிறார். காரண காரியம் இல்லாமல் நான் எதையும் செய்வதில்லை அப்படிங்கிறத இந்த அற்புதத்தின் மூலம் நமக்கு பிரமாதமாக உணர்த்துகிறார். அடுத்து, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எனக்கு மட்டும்தான் இந்த துன்பமா? ஏன் பாபா என்னையை மட்டும் இப்படி சோதிக்கிறீங்க? இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க சகோதரிகளுக்கு எல்லோருக்கும் பதில் சொல்வது போல் பாண்டிச்சேரியை சேர்ந்த சகோதரி புஷ்பாஞ்சலி, அண்ணா நானும் இதே கேள்வியோடு இருந்தேன்னா கோபுரம் டிவியின் மூலமாகவே எனக்கு பதில் கொடுத்தார் சாய்நாதர்னு சகோதரியின் குரல்லே அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி 3 அற்புதங்கள் பிரமாதம்னா, சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தின் பெருமையை நமக்கு மீண்டும் உணர்த்துகிறார் சாய்நாதர். மலேசியாவை சேர்ந்த சகோதரி சாய் சசிகலா அவர்கள் அல்ட்ராசவுண்டு மெமோகிராம் எடுக்கிறாங்க. மருத்துவர்கள் சொன்னது 2 கட்டி இருக்குது, மீண்டும் ஒரு டெஸ்ட் எடுக்கணும். இப்போ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த டெஸ்ட்டில் அது பெருசாக இருந்ததுன்னா ட்ரீட்மெண்ட்டே வேறு அப்படிங்கிறாங்க. சகோதரி தொடர்ந்து ஜபித்த மந்திரம் என்ன? பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அமர்க்களப்படுத்தி இருக்கிறார். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து பெங்களூரை சேர்ந்த சகோதரி பவானி அவர்கள் ஒரு வீட்டில் கேர்டேக்கராக ஒர்க் பண்ணுறாங்க. அந்த வீட்டில் உள்ள பெண்மணி திடீர்னு மயக்கம் போட்டு விழுகிறார்கள். தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடுறாங்க. கண்கள் மேலே சொருகுகிறது, அப்நார்மலாக இருக்காங்க. சகோதரி அந்த கூட்டம் வெளி வட்டாரம் அதெல்லாம் கூட பார்க்காம சத்தம் போட்டு சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொன்னேன்னு சொல்கிறாங்க. என்ன அற்புதம் நிகழ்ந்தது, பாபா என்ன ஆசீர்வாதம் செய்தார், அதை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்படி பிரமாதமான 5 அற்புதங்களை கொடுத்து இன்று சாய்நாதர் நமக்கு கொடுத்த ஒரு பிரமாதமான அருள் வாக்கு. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் தளராதே. தெளிவாக சொல்கிறார், சூப்பராக சொல்கிறார். உன் எதிர்காலத்திற்கு நான் பொறுப்புங்கிறார் சாய்நாதர். பாருங்கள், அவர் பர்டிகுலராக இன்றைக்கி பர்சனலைஸ் பண்ணுறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் பதில் சொல்லியிருக்கிறார். உன் எதிர்காலத்திற்குங்கிறார். உங்கள்னு பன்மையில் கூட பாபா பேசலை, இன்றைக்கி ஒன்றுன்னு சொல்கிறாரு. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் பதில் சொல்லியிருக்கிறார் சாய்நாதர். இப்படி பிரமாதமான இந்த 5 அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகுது. அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த ஒரு லைக் பண்ணலாமே. பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம்.
ஒரு நன்றி சொல்லிவிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே கன்டினியூ பண்ணுறேன். அந்த நன்றி எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, போன எபிசோட் நான் ஃபேஸ் காட்டல, என்னுடைய ஒரு ஃபோட்டோ மட்டும் போட்டு வாய்ஸ் மட்டும் போட்டிருந்தேன். பட் சகோதரிகள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்க. 6:30க்கு டெலிகாஸ்ட் ஆகுது, 6:45லேருந்து எனக்கு ஃபோன் வர ஆரம்பிச்சது. இன்றைக்கி வரைக்கும், இன்றைக்கி சனிக்கிழமை ஷூட் பண்ணுறேன், இந்த சனிக்கிழமை வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா உடலை பார்த்து கொள்ளுங்கள், உடம்பை பார்த்து கொள்ளுங்கள், உங்களுக்காக நாங்கள் பாபாக்கிட்ட ப்ரேயர் பண்ணுறோன்னு சொன்னீங்க. உங்களுடைய அன்புக்கு நான் அடிமை. எனக்காக ப்ரேயர் செய்த அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ கூட கொஞ்சம் முடியல தான், இருந்தாலும் இந்த அற்புத நிகழ்ச்சியை மட்டும் நிப்பாட்டக்கூடாதுன்னு பாபாட்ட ஒரு பெரிய வேண்டுதல் வச்சுருக்கேன். பாபா, தொடர்ந்து அதை நான் செய்து கொண்டே இருக்க வேண்டும், உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும். எனக்கு நான் பாபாட்ட ப்ரேயர் பண்ணாத நாளே கிடையாது. ஏன்னா உங்களுடைய ப்ரேயர்ஸ் என்னை கண்டிப்பாக காப்பாற்றி உட்கார வைக்கும் பிரமாதமாக. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். மீண்டும் உங்கள் அத்தனை பேருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, முதல் அற்புதம் அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி மீனா அவர்களுக்கு. பிரமாதமான அற்புதம். இந்த அற்புதம் சகோதரி வந்து ஒரு 2 எபிசோடுக்கு முன்னாடி சகோதரி வேணியின் அற்புதத்தை பார்த்தவுடன் சகோதரிக்கு ஞாபகத்துக்கு வருது. மகனுக்காக சகோதரி ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் எழுதினார்கள். மகன் வந்து அந்த 1000 ரேங்க்குள்ளே வந்தாருன்னு சொல்லி ஒரு பிரமாதமான அற்புதத்தை சொன்னோம். நம்ம மகனுக்கு இப்படி ஒரு பாபா ஆசீர்வாதம் பண்ணார, நம்ம ஏன் சொல்லலை? சகோதரி உடனே ஃபோன் எடுத்து எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா இந்த அற்புதத்தை சொல்லுங்கள். இந்த அற்புதம் பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். எவ்வளோ டஃப்பான எக்ஸாமாக இருந்தாலும், எவ்வளோ இக்கட்டான சூழலாக இருந்தாலும் பாபா நம்மோடு இருக்கிறார், பாபா நம்மோடு இருக்கிறார். சகோதரி சொன்னாங்க, பிரமாதமாக சொன்னாங்க. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரின் மகன் மெடிசன் படிச்சுக்கிட்டு இருக்கார். 3rd இயர் படிக்கும்போது அங்கே ஒரு போர்டு எக்ஸாம் உண்டாம். ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு 2 எக்ஸாம் உண்டாம். அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் மட்டும்தான் அங்கே டாக்டராக அங்கே பணியாற்ற முடியுமா. சகோதரியின் மகன் தைரியமாக அந்த எக்ஸாம் எழுதுவதற்கு தயாராகிறார். சகோதரிக்கு உள்ளூர் பயம். ஏன்னா எக்ஸாமோட டைமிங் நமக்கெல்லாம் தெரியும். 1 ஹவரில் எழுதுகிற எக்ஸாம் இருக்குது, 2 ஹவர்ஸில் எழுதுகிற எக்ஸாம் இருக்குது, 3 ஹவர்ஸ் இருக்குது, 4 ஹவர்ஸ் கூட இருக்குது, நம்மள கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த 2 எக்ஸாமும் 9 மணி நேரம் எழுதணுமா? இல்லை, எவ்வளோ பெரிய டஃப் இல்லை, பயங்கரமான விஷயம். சகோதரி நேர பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள். பாபா, நான் 5 விளக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பேன். என் மகன் இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் 5 விளக்கு பூஜை செய்வேன். ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் நான் எழுதி கொண்டே இருப்பேன். என் மகனுக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேண்டும். சச்சரிதம் படித்து கொண்டே இருப்பேன், சவனமஞ்சரி படித்து கொண்டே இருப்பேன். சகோதரி எல்லா அஸ்திரங்களையும் யூஸ் பண்ணுறாங்க பிரமாதமாக. மகனுக்கு எக்ஸாம் நாளும் வந்துருச்சு. தம்பி காலையிலே கிளம்பிட்டார். அம்மாட்ட சொல்லிவிட்டு அம்மா ஊதி வச்சு விட்டாங்க. அங்கேருந்து கிளம்பி நேர எக்ஸாம் ஹாலுக்கு போய் எழுத ஆரம்பித்தார். தம்பி அங்கே எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறாரு. சகோதரி இங்கே ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டான அணுகுமுறை, அற்புதமான முறை. நானும் எல்லா சகோதரிகளுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிறைய சகோதரிகளை செய்து பயனடைந்திருக்கிறீர்கள். இது வரைக்கும் செய்யாத சகோதரிகள்னால் இனிமேலாக செய்ய ஆரம்பிங்க. உங்கள் மகனோ மகளோ அங்கே எக்ஸாம் எழுத ஆரம்பித்தாங்கன்னு நீங்கள் இங்கே ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் எழுத ஆரம்பிங்க. சகோதரி அந்த 9 மணி நேரமும் எழுதியிருக்கிறார்கள். 2 நாள் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 2 எக்ஸாம் எழுதி முடித்தாச்சு. அப்போ தம்பி சொல்கிறார், அம்மா 240 ஸ்கோர் பண்ணால் டாப் ஸ்கோர் மாதிரி எனக்கு அது நிச்சயமாக கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கங்க. நேராக பாபாட்ட போனாங்க. அப்பா, உங்கள் ஆசீர்வாதம் வேணும்ப்பா. அவன் வாங்குகிற மார்க்கில் உங்கள் ஆசீர்வாதம் தெரிய வேண்டும். சகோதரி பிரமாதமாக ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. நான் இப்போ இருந்து தொடர்ந்து 5 விளக்கு பூஜை செய்கிறேன். ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் எழுதுகிறேன். அவனுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுங்க, அவன் எதிர்பார்க்குற ரிசல்ட்டை கொடுங்க பாபா, உங்கள் ஆசீர்வாதம் வேண்டும்னு சொன்னாங்க. ரிசல்ட்டு வந்தது. அந்த ரிசல்ட்டு மார்க்லேயே பாபாவின் ஆசீர்வாதம் தெரிந்தது. சகோதரி சொல்கிறார்கள், மகன் எடுத்த ஸ்கோர் என்னன்னு கேட்டிங்கன்னா 261. கூட்டி பாருங்கள், 2 6 1 கூட்டுங்கள் 9 வரும். அதுதான் சாய்நாதர். சகோதரி என்ன கேட்டாங்க, ரிசல்ட்டில் உங்கள் ஆசீர்வாதம் இருக்கணும்னு. நாங்கள் எப்படி வர வச்சார் பாருங்கள் ஆசீர்வாதத்தை. சகோதரியின் மகனுக்கு 261 ஸ்கோர் கொடுத்து இன்றைக்கி தம்பி அற்புதமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் மருத்துவராக. அவருடைய சேவை பிரமாதமாக தொடரட்டும் இல்லையா. சகோதரி பிரமாதமாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஆனால் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும். கரெக்ட், அதுதான் சத்தியமான உண்மை. நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும்போது நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும்.
இது நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கன்னா, நீங்கள் அடிக்கடி சொல்கிற விஷயந்தான், இருந்தாலும் எங்களைப் போல அனுபவித்தவர்களுக்கு, எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தவர்கள் இதை சொல்லும்போது இன்னும் அற்புதமாக இருக்கும்னா சொல்லுங்கன்னாங்க. உண்மை சத்தியம். சகோதரி சொல்வது போல் இந்த நம்பிக்கை, பொறுமை நம்மை ஒரு மிகப்பெரிய சிகரத்தில் கொண்டு போய் உட்கார வைக்குங்கிறது சத்தியமான உண்மை. இப்படி சகோதரிக்கு பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்திய சாய்நாதர் காரண காரியம் இல்லாமல் நான் எதையும் செய்வதில்லை, அதற்காக ஒரு அற்புதத்தை அனுப்பி வச்சிருக்கார். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம சில விஷயங்களில் சொன்னங்கி போய் உட்காந்துடுறோம். ஏன் இப்படி நடந்தது, ஏன் பாபா எனக்கு இப்படி பண்ணிட்டீங்க, இந்த மாதிரிலாம் உட்காந்துடுறோம் இல்லையா? அதுக்கு ஒரு காரண காரியம் இல்லாமல் பாபா அந்த விஷயத்தை செய்வதில்லை. நான் ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் தரவே மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி பாபாட்ட கோவப்படுறோம். அதுவும் தப்பு. அந்த விஷயம் உனக்கு வந்தால் என்ன பிரச்சனை வருங்கிறதெல்லாம் அவர் ஆலோசித்து அதை கொடுக்கணுன்னா கொடுப்பார். அது வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாருன்னா இதை யாரும் தரவும் முடியாது. பாபா கொடுக்க மறுப்பதை யாரும் கொடுக்கவே முடியாது. அதே போல் அவர் கொடுக்க நினைப்பதை யாரும் தடுக்கவும் முடியாது. அதுவும் இருக்குது. பாபா ஒரு விஷயம் நமக்கு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதை யாருமே தடுக்க முடியாது. எப்பேற்பட்ட கொம்பனாலையும் தடுக்க முடியாது. அதை என் பக்தனுக்கு நான் செய்வேன் அப்படின்னு செஞ்சிருவார். சூப்பராக. சரி, இந்த வார்த்தை எதற்காக பாபா சொல்ல வைத்தார்? காரண காரியம் இல்லாமல் நான் எதையும் செய்வதில்லை அப்படிங்கிறத தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு அன்பு குடும்பம் ஃபேமிலியாக உட்காந்து அற்புதங்கள் நிகழ்ச்சி பார்ப்பாங்களாம். தாய் மகள் எல்லாம் உட்காந்து தான் பார்ப்பாங்க. அப்போ அந்த குட்டி பாப்பா கேட்குறா, அம்மா அங்கிள் நிறைய அற்புதம் சொல்கிறாரு, நம்ம அற்புதம் நடந்தால் சொன்னால் அதையும் சொல்லுவாரா? கண்டிப்பாக சொல்லுவாருமா. அம்மா நமக்கெல்லாம் அற்புதம் நடக்குமாம்மா? அடுத்த கொஸ்டின் குழந்தைக்கு பாருங்கள், எப்படி வந்திருக்கு பாருங்கள். நடக்கண்ணா அப்படி சொல்கிற, நீ பிறந்ததே ஒரு அற்புதம்டா, நீயே பாபாவோட கிஃப்ட்டு தான் அப்படின்னாங்க. அந்த குழந்தைக்கு அது வரைக்கும் அந்த கதையை சொல்ல போல் இருக்கு. அவங்க என்னம்மா சொல்கிறீங்க, அப்படியா? அப்போ சொல்லாமல் நீங்கள் அங்கிள்கிட்ட இந்த விஷயத்தை என்ன முதல்ல உனக்கு சொல்கிறேன், உனக்கே சொல்லேன்னு சொல்லிட்டு சகோதரி அந்த குழந்தைக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். 2013ஆம் ஆண்டு சகோதரிக்கு திருமணம் நடக்கிறது. ஆனால் நான் திருமணம் நடக்கும்போதே பாபாவின் பக்தர்னா, நான் சச்சரிதம் படிச்சுக்கிட்டே இருப்பேன், நான் ஸ்தவனமஞ்சரி படிச்சுக்கிட்டே இருப்பேன், பாபாவை நினைக்காமல் ஒரு வேலையும் நான் செய்வது கிடையாது, எல்லாம் இருப்பேன். ஆனால் எனக்கு திருமணமாகி 6 மாதங்கள் வரை இந்த தாய்மை பரிசை பற்றிய எண்ணமே எனக்கு இல்லை. அது மேலே ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸே இல்லாமல் இருந்தது. அப்புறம் திடீர்னு எனக்கு ஒரு ஆசை வந்தது, நமக்கு ஏன் தாய்மை பரிசு இன்னும் சாய்நாதர் கொடுக்கவில்லை? நேராக அப்பாட்ட தான் போய் நின்னேன். அப்பா எனக்கு தாய்மை பரிசை அள்ளித்தாருங்கள், எனக்கு பிடிச்ச ஒரு பொருளை ட்ராப் பண்ணி இன்னிலேருந்து விரதம் இருக்கேன், நீங்கள் எனக்கு தாய்மை பரிசை கொடுங்கள், ஒரு அற்புதமான மழலை செல்வத்தை எனக்கு கொடுங்கள் பாபான்னு பாபாட்ட வேண்டிக்கிறேன். நான் அப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு வேலையும் ரொம்ப பிடிக்கும், எனக்கு வேலைக்கு போகிறதும். ஸோ வேலைக்கும் போகணும், தாய்மை பரிசு வேண்டும். இது எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம்லாம் அடிக்கடி நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்படி நாட்கள் நகர்ந்து போயிட்டே இருந்தது. ஒரு வியாழக்கிழமை காலைல வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்பாட்ட பேசிவிட்டு, அப்பா நான் வேலைக்கு போகிறேன், நான் இன்றைக்கே உங்கள்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வச்சுட்டு போகிறேன், எனக்கு ஒரு தாய்மை பரிசை கொடுங்கள். ஆனால் எனக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது, வேலைக்கும் போயிட்டு எப்படி குழந்தையும் வளர்ப்போம், அந்த மாதிரிலாம் ஒரு டைலமா இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போனால் அன்றைக்கி வேலையில் அதிர்ச்சி தகவல் சகோதரிக்கு காத்திருக்கிறது. உங்கள் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, நீங்கள் நாளையிலேருந்து வேலைக்கு வர வேண்டாம். சகோதரி அழுதுட்டாங்க. என்னப்பா அது, காலையில் தானே உங்கள்கிட்ட பேசிட்டு வந்தேன், இப்போ ஆஃபீஸ்க்கு வந்தால் வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி, எது செஞ்சாலும் நீங்கள் நன்மைக்கு தான் செஞ்சுருப்பீங்க. சரின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி வேலையிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன். கணவர்கிட்ட சொல்லி அழுதேன். கணவர் சொன்னார், இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமா எடுத்துக்காத, வா டாக்டர்கிட்ட போகலாம், அப்பாயின்மெண்ட்டை வாங்கியிருக்கேன்னாரு. நேரு டாக்டர்கிட்ட போகிறோம். மருத்துவர் என்னை சோதித்து விட்டு சொன்ன சந்தோஷமான செய்தி, அம்மா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அப்போது தான் எனக்கு புரிந்தது, காரண காரியம் இல்லாமல் சாய்நாதர் எதையும் செய்வதில்லை. ஏன்னா நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா, எனக்கு வேலையும் பிடிக்கும், குழந்தையும் பிடிக்கும், ஆனால் எப்படி ரெண்டையும் மேனேஜ் பண்ண போகிறேன்னு முதல்ல என்னை வேலையை விட்டு எடுத்துட்டார். நீ குழந்தையை வளர்ப்பதில் கவனமாக இருன்னு சொல்லிவிட்டு கருவிலிருந்தே உன்னை வளர்த்தெடுத்தார் சாய்நாதர்னு என் பொண்ணுக்கு இந்த கதையை சொல்லி முடித்தேன். அம்மா இதை உடனே அங்கிளுக்கு சொல்லுங்கள், அங்கிள் நிச்சயமாக கோபுரம் டிவியில் சொல்லுவாருன்னாங்க. இப்போ சௌகரி என்கிட்ட சொன்னாங்க, நான் இப்போ உங்களுக்கும் சொல்லிட்டேன்.
இந்த அற்புதத்தின் மூலம் பாபா நமக்கு ஒரு மிகப்பெரிய புரிதலை உருவாக்குகிறார். காரண காரியம் இல்லாமல் நான் எதையும் நடத்துவதில்லை அப்படிங்கிறத சகோதரின் அற்புதத்தின் மூலம் நமக்கு புரிய வைத்திருக்கிறார். அந்த பிஞ்சு குழந்தை கேட்ட கதையின் மூலமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய புரிதலை உருவாக்கி இருக்கிறார் சாய்நாதர் இல்லையா? அதனால் யாரும் கலங்கக்கூடாது. எது நடந்தாலும் நன்மைக்கு தான் என்பதை அவர் சாய்நாதர் நமக்கு புரிய வைப்பார். இப்படி 2 அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர் 3வது அற்புதத்தின் மூலம் எந்த நெகட்டிவ் ஃபீலிங் வேணாங்கிறத நமக்கு புரிய வைக்க போகிறார். ஒரு சகோதரியின் குரலிலேயே பாண்டிச்சேரியை சேர்ந்த சகோதரி புஷ்பாஞ்சலி அவர்கள் நம்மிடம் அன்புடன் பாஸ்துடன் பேசி கொண்டிருக்கிற அன்பு சகோதரி ஒரு நோட் அனுப்பிச்சாங்க, ஒரு 4 நிமிஷம் ஓடக்கூடிய நோட்ஸு. அதை கேட்டவுடனே எனக்கு அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது அது. ஏன்னா அவங்க ஆரம்பித்த விஷயம் அத்தனையும் நெகட்டிவ். ஆனால் இந்த மாதிரி ஒரு தீ விபத்து ஏற்பட்டது, அப்புறம் தேங்காய் அழுகி போச்சு, இந்த மாதிரியே சொல்லிக்கிட்டே வராங்க, ஒன்றொன்னா சொல்லிக்கிட்டே வராங்க. ஆனால் இதெல்லாம் நினச்சி நான் கலங்கிய காலம் உண்டு. இதை பற்றி நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கோபுரன் டிவியின் மூலமாகவே எனக்கு பதில் கிடைத்தது இல்லையா? சகோதரி பத்மாவின் அற்புதத்தை சகோதரி கேட்டிருக்காங்க. அந்த அற்புதத்தின் மூலம் எனக்கு தெளிவுபடுத்தினார் சாய்நாதர். என்னுடைய கர்மாவை கழிக்கிறேன் என்பதை எனக்கு புரிய வைத்தார். அதான் உண்மை, சத்தியம். நமக்கு எது நடந்தாலும் நம்முடைய கர்மா நம்மை விட்டு கழிகிறது என்ற அர்த்தம். ஒருத்தர் நம்மளை திட்டிகிட்டே இருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷங்க, தேங்க்ஸுன்னு சொல்லுங்கள். ஏன்னா அவர் நம்மளை திட்ட நம்முடைய கர்மா நம்மளை விட்டு கழிகிறது. நமக்கு தீமைகளை அவர் செய்கிறார்களேன்னு வருத்தமே படாதீங்க. அந்த தீமைகள் மூலம் நம்முடைய கர்மா நம்மை விட்டு கழிகிறது. அதை பிரமாதமாக புரிய வச்சார்னா சாய்நாதர் எனக்கு அப்படின்னு சொல்லி சகோதரி அற்புதமாக சொன்னாங்க. அதை சகோதரின் குரல்லே தரிசனம் பண்ணுவோமா? ஹலோ, வணக்கம்ண்ணா. மண்டேவோட எபிசோடை நான் இன்னைக்கு காலையில் தான் நான் பார்த்தேன். அதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களோட வாய்ஸ் நோட்லாம் போட்டிருந்தது ஃபுல்லாக கேட்டேன். மண்டே ஒரு வேலையால் எனக்கு அன்றைக்கி கேட்க முடியல. அந்த பெண்டிங் ஆடியோவை இன்றைக்கி தான் நான் கேட்டேன். எனக்கு ரொம்ப ரிலேட் ஆச்சுண்ணா. ஏன்னா எதனால இப்படி சொல்கிறேன்னா, என்னோடய குழந்தையோட அந்த பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் அப்போ பார்த்திங்கன்னா, நாங்கள் அந்த லாஸ்ட் நாள் ஐயரை கூப்பிட்டு அந்த சடங்குலாம் செய்வோம் இல்லையா, புண்ணியாச்சனம் செய்யும்போது காமாட்சி அம்மா விளக்கு ஏற்றிருந்தோம். அப்போ குழந்தைய ட்ரெஸ்ஸை அம்மா வீட்டு சீர் கொடுத்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்போ குழந்தைங்க உள்ளே போகும்போது அங்கே காமாட்சி அம்மா விளக்கை ஒரு குழந்தை ஓடி எட்டி வதச்சிடுச்சு. தெரியாமல் செஞ்சது. அந்த விளக்கும் அந்த மாதிரி அணைஞ்சி ஒரு இடத்துக்கு ஸ்லிப்பாகி விழுந்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் நாங்கள் அந்த துணி 4 பக்கம் குத்து விளக்கு வச்சு குழந்தைய உள்ளே உட்கார வச்சு அவளை மறுபடியும் அந்த சடங்கெல்லாம் செஞ்சு வெளியே கூட்டிகிட்டு வருவோம். அது எங்களோட முறை. அதில் 4 பக்கம் இருக்கிற விளக்கு ஒரு விளக்கு தவறி விழுந்து அணைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா சாய்பாபா கோயிலில் மே 1 விளக்கு பூஜை பண்ணியிருந்தோம். குழந்தைங்களும் அதில் செஞ்சாங்க. அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த கலசத்தில் வச்ச தேங்காய் ஒரு தேங்காய் அழுகி இருந்தது, ஒரு தேங்காய் நல்லா இருந்ததுண்ணா. அதுக்கப்புறம் எங்கள் குலதெய்வம் கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது. அதுக்கு நாங்களும் சில சீர் பணிகளுக்காக டொனேட்லாம் பண்ணியிருந்தோம். ஆனால் எங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே அந்த கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு போயிருந்தாங்க. ஆனால் எங்களால் சில சூழ்நிலையால் போக முடியாமல் ஆயிடுச்சு. ஆனால் அந்த 48 நாளுக்குள்ளே நான் போயிட்டு வந்தேன். ஆனாலும் எனக்கு அந்த நாள் போகலன்ற வருத்தம் எனக்குள்ளே இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடக்க என் மனசுக்குள்ளே நிறைய போராட்டம், எதுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிலாம் போராட்டம் இருந்தது. இத்தனைக்கும் மே 1 நான் போகிற பாபா கோயிலோட வருடாந்திர விழா அன்னைக்கு தான் விளக்கு பூஜை நடந்தது. இதன் அறிகுறி பாபா அங்கே எப்படி காமிச்சார்னா, எப்போவுமே ஃபங்க்ஷன் நடந்தால் அந்த கோயிலில் ஏதாவது ஒரு துணி தெரியாமல் எரிஞ்சிரும். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு வைக்கிறதுக்கு கீழே துணி போட்டிருப்பாங்களே, இப்போ அவங்க சொன்னாங்களே அந்த ஆரஞ்சு துணி எரிஞ்ச மாதிரி கோயிலில் எரிஞ்சிருக்கு. அப்புறம் ஸ்க்ரீன் பட்டு எரிஞ்சிருக்கு. அப்புறம் இப்போது மே 1 பார்த்தீங்கன்னா எப்போவுமே வீடியோ எடுப்பார் ஒருத்தர், நான் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அவங்க வீடியோ எடுப்பாங்க மொபைலில். அவரோட ஷர்ட்
ஷர்ட்டு வந்து பத்திக்கிச்சுண்ணா. அது பார்த்து அணைச்சிட்டாங்க. அவருக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் ஷர்ட்டு வந்து ஒரு பெரிய ஓட்டை விழுந்தது. அதுக்கப்புறம் என்ன அறிவுறுத்தினார்னா, இது எல்லாமே திஷ்டி அப்படின்ற மாதிரி அறிவுறுத்தினால. ஆனால் நம்மளோட மனசு வந்து மனித மனம் இல்லையா, அது வந்து எனக்கு தொடர்ந்து வந்து ஏன் இப்படி நடந்துக்கிட்டே இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதற்கான விடையை வந்து இந்த எபிசோடில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, என்னோட கர்மா அனைத்தையுமே அவர் கரைச்சிக்கிட்டே இருக்காரு. அது இப்படி வெளிப்படுத்திட்டு இருந்தாரு. அது எனக்கு ஒரு விதமான பயமாக இருந்துச்சு. ஆனாலும் நான் வந்து பாபா கிட்ட என்ன சொல்வேன்னா, இது எதுக்கு நடக்குதுலாம் எனக்கு தெரியல பாபா, ஆனால் நீங்கள் இருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் என்னை காப்பாற்றுவீங்கன்றத சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுக்கான விடையை வந்து தெளிவாகவே இந்த ஆடியோ மூலம் வீடியோ மூலியமும் தெரிஞ்சுக்கிட்டேண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஆக்சுவலி பல நாளாக வந்து இந்த மாதிரி நடந்துச்சு என்னன்னு கேட்கலான்னு நினச்சேன். பட் அது என்னன்னா, கேட்கலாமா வேணாமான்ற 2 மன போராட்டம் அப்படியே வந்து போஸ்ட்பாண்ட் ஆகிட்டே இருந்தது. அதுக்கான விடை வந்து உங்களோட கோபுரம் சேனல் அற்புதங்கள் மூலயமா எனக்கு தெரிவிச்சிட்டார்ண்ணா. இனி எனக்கு எந்த பயமும் இல்லை. அவர் என்னோட கர்மாவெல்லாம் கரைக்கிறாரு, என்னோட திருஷ்டியெல்லாம் எடுத்துகிட்டே இருக்காரு. கண்டிப்பாக எல்லாமே மாறி நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளோட மன நிம்மதியோடையும் சந்தோஷமாக இருப்போம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அடுத்தடுத்த முயற்சிகள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுக்கான எல்லா விஷயமும் அவர் வழி நடத்தி வருவார், வழி நடத்திட்டுருக்காரு, பிளான் பண்ணிகிட்ருக்காருன்னு எனக்கு ரொம்ப புரிஞ்சுது இந்த ஆடியோனால. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எவ்வளோ சூப்பராக சொன்னாங்கல்ல, நம்பிக்கையாக பேசியிருக்கிறார்கள். இந்த நம்பிக்கை தான் நான் வேண்டும்னு சொல்கிறேன். நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம், நம்பிக்கையை மட்டும் நாம் இழக்கக்கூடாது. சாய் பக்தர்கள் அத்துணை பேரும் இந்த நம்பிக்கையும் பொறுமையும் தாரக மந்திரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எக்காரணத்தை கொண்டு நம்பிக்கை இழந்து விடக்கூடாது, பொறுமையை இழந்து விடக்கூடாது. பாபா நம்மோடு இருக்கிறார், நம்மை காப்பதற்கு நம்மோடு தான் இருக்கிறார். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் தளராதே. பாபா தெளிவாக சொல்கிறாரா, உன் எதிர்காலத்தை நான் பார்த்து கொள்கிறேன்கிறார் இல்லையா. உன் எதிர்காலம் என்னுடைய பொறுப்புங்கிறார். இதை விட நமக்கு வேறு என்னங்க வேணும்? நமக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பண்ணுறார் இல்லைங்களா. சாய்நாதர் நமக்கு கொடுத்த பொக்கிஷங்கள்லாம் நம்மள்ட்ட இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும் இல்லையா. பாபா கொடுத்த ஒரு மாபெரும் பொக்கிஷம் எதுன்னு கேட்டிங்கன்னா, சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம், அமர்க்களமான மந்திரம். அந்த மந்திரத்தின் பெருமையை சொல்லும் 2 அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். சகோதரி சாய் சசிகலா, மலேசியாவில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரி, நம்மிடம் அன்புடன் பாஸ்துடன் பேசி கொண்டிருக்கும் சகோதரி. ஆனால் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் என் வாழ்வில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்து வைத்தது எனக்குன்னு சொல்லி சகோதரி ஒரு அற்புதமான அற்புதத்தை சொன்னார்கள். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்ற வருடம் சகோதரி ஒரு அல்ட்ராசவுண்ட் போயிருக்காங்க. வலிக்குதுன்னு சொல்லிவிட்டு அல்ட்ராசவுண்ட் மெமோகிராம் 2 எடுத்திருக்காங்க. ரிசல்ட் எடுத்து டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் சொன்னாரம்மா, ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு 2 குட்டி கட்டி இருக்குது உள்ள. அதோட சைஸ் 0.72. ஆனால் பயப்படுற மாதிரி இல்லை. அது ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்த வரைக்கும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அது. பட் 6 மந்த்ஸ் ஒரு வாட்டி நீங்கள் அந்த மீண்டும் ஒரு மேமோகிராம் எடுக்கணும், நீங்கள் அல்ட்ராசவுண்ட் எடுக்கணும். அந்த கட்டியோட சைஸ் சின்னதாக இருக்கணும். சின்னதானா யூ ஆர் லக்கி, க்யூர் ஆகிட்டு வருதுன்னு அர்த்தம். அதுக்கு பதிலாக பெருசாகிடுச்சுன்னா ட்ரீட்மெண்ட்டே வேறு அப்படின்னு சொல்லிட்டாரு. சகோதரி கலங்கி விட்டார்கள். நேர வீட்டுக்கு போய் பாபாவுக்கு ஒரு விளக்கை ஏற்றி, பாபா இன்றிலிருந்து சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படிப்பேன், சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் தினமும் 108 முறை சொல்லுவேன், என்னை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றுங்கள்னு பாபாட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க. 6 மாதங்கள் தொடர்ந்து இதை நான் செஞ்சுக்கிட்டே வந்தேன். நான் இப்போது 6 மாதம் டாக்டர்கிட்ட போனோம். மீண்டும் ஒரு ஸ்கேன் எடுத்தேன், அல்ட்ராசவுண்டு, மெமோகிராம் எல்லாம் எடுத்தாச்சு. ரிசல்ட் எடுத்துட்டு டாக்டர்கிட்ட போகிறேன். சொல்லிக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து, ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். மருத்துவர் கூப்பிட்டு விடுறார். உள்ளே போனேன். ரிசல்ட் பார்த்தவர், கன்க்ராச்சுலேஷன்ஸ், நல்லா குறைஞ்சிருக்குமா, 0.72 இருந்தது 0.52க்கு வந்திருக்கு. யூ ஆர் லக்கி, உண்மையிலே லக்கி, நீங்கள் வணங்கிய தெய்வம் உங்களை கைவிடவில்லை டாக்டர் சொல்லியிருக்கார். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். சகோதரி அங்கிருந்தே கண்ணீர் மல்க பாபாவுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு கிளினிக் விட்டு வெளியில் வந்தோடனே ஃபஸ்ட்டு ஃபோன் எனக்கு தான் அடிக்கிறாங்க.
அண்ணா மாபெரும் அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறது சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம். பாபாவின் ஆசீர்வாதத்தோடு என்னை காப்பாற்றி இருக்கிறதுன்னு சகோதரி பிரமாதமாக சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எனக்கு மந்திரத்தை நம்பிக்கையோடு சொல்லும்போது அது ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கும்ங்கிறதுக்கு இந்த அற்புதம் ஒரு பிரமாதமான உதாரணம். அதே போல் பெங்களூரை சேர்ந்த சகோதரி பவானி அவர்கள், அண்ணா ஒரு மாபெரும் பொக்கிஷம்னா கோபுரம் டிவி எங்களுக்கு கொடுத்த அந்த மந்திரம் ஒரு மாபெரும் பொக்கிஷம். சாய்நாதர் அருளிய சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம். இப்படி தான் ஆரம்பித்தாங்க சகோதரி. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரி ஒரு வீட்டில் கேர்டேக்கரை வேலை பார்க்குறாங்க. ஒரு வயதான பெண்மணியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கி வேலைக்கு போகும்போது அந்த வீட்டில் உள்ள நடுத்தர வயது பெண்மணி சோஃபாவில் உட்காந்துருந்தவங்க அப்படியே குப்புற கவுந்துக்களை விழுகிறாங்க. சகோதரி பயந்துட்டாங்க. ஓடி போய் தூக்குறாங்க. எந்த அசைவுமே இல்லை அவங்கள்ட்ட. கத்துகிறார்கள், யாராவது வாங்க யாராவது வாங்கன்னா அவங்க சன் ஓடி வந்தார். 2 பேருமா சேர்ந்து தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே ஸ்ட்ரெச்சரில் போட்டிருக்காங்க. மருத்துவர் வருவதற்கு நேரமாகும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் கண்ணை கவனிக்கிறாங்க. கண்ணு 2 மேலே சொருகுது. ஒரு அப்நார்மல் ஸ்டேஜுக்கு போகிறாங்க அந்த அம்மா. சகோதரிக்கு உடனே ஞாபகத்திற்கு வந்த மந்திரம் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம். ஆனால் அவ்வளோ கூட்டம் இருந்தது, எல்லோரும் இருந்தாங்க. நான் எதையுமே கேர் பண்ணல. அப்பா இந்த அக்காவை காப்பாற்றுங்க, நான் இப்போ சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த கட்டிடமே அதிர்கின்ற அளவு நான் சத்தம் போட்டு சொன்னேன்னா, ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். சொல்லிக்கிட்டே அந்த கையெல்லாம் காலெல்லாம் தேய்ச்சி விடுறேன், தலையை கோரி விடுறேன், எல்லாம் பண்ணுறேன். நான் மந்திரம் சொல்ல 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 அந்த அக்கா நார்மலுக்கு வர்றாங்கண்ணா. அப்படியே அப்போது அங்கே டாக்டர் வரல. அப்புறம் அங்கேருந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அக்காவை ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கிட்டு ஆம்புலன்ஸ் ஃபுல்லாக நான் மந்திரம் சொல்லிக்கிட்டே போகிறேன். பாபாக்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டே போகிறேன். பாபா நான் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பேன், இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், இவங்களை காப்பாற்றி கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு பாபா, நான் மந்திரம் சொல்லிக்கொண்டே இருப்பேன், அடுத்து இவங்க நல்லாயிட்டாங்கன்ற வரைக்கும் அந்த மந்திரத்தை நான் ஜபிக்கிறது விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டேன். அந்த ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, நாங்கள் ஐசியூவில் சேர்க்குறோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருந்தது. ஆன்ஜியோலாம் பண்ணியிருக்காங்க அக்காவுக்கு. நான் தொடர்ந்து இங்கே மந்திரம் ஜபித்து கொண்டே இருக்கிறேன். அடுத்த நாள் காலை நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்க நல்லபடியாக இருக்காங்கன்ற செய்தியை எனக்கு கொடுத்தார் சாய்நாதர். அடுத்தவர்களுக்காக நம்முடைய ப்ரேயர் அற்புதமாக வேலை செய்யும் என்பதற்கு இந்த அற்புதம் ஒரு பிரமாதமான உதாரணம். அடுத்தவர்களுக்காக நம்ம ப்ரேயர் செய்யும்போது அதற்கு உடனே இம்மீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவார் சாய்நாதர். அதான் சகோதரி சொல்கிறாங்க, அண்ணா பிரமாதமான மந்திரன்னா நான் பார்க்கின்ற அத்தனை பேருக்கும் சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த மந்திரத்தை எல்லோரும் சொல்லுங்கள் சொல்லுங்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு மாபெரும் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி நம்ம கோபுரம் டிவியை ப்ரைஸ் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு பேசியிருக்காங்க. அதை நான் இப்போ உங்களுக்கு ஆடியோவை ப்ளே பண்ணுறேன், அதை நீங்கள் கேளுங்க. நீங்கள் மறுநாள் நான் போறேன், அந்த அக்கா உயிரோட நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அது வந்து பெரிய சந்தோஷம். இது எப்படி நடந்ததுன்னா பாபா மட்டும்தான் நடத்தி கொடுத்தாரு. பாபா கொடுத்த மந்திரம், நீங்க சொன்ன மந்திரத்தினாலதான் எங்களால காப்பாற்ற முடிஞ்சதுன்னா தயவு செஞ்சு எல்லாருக்கும் சொல்லுங்க. கோபுரம் டிவில சொன்ன ஒரு மந்திரத்தை யாருமே கைவிட்டுறாதீங்க. கஷ்ட காலத்திலயும் சரி, உங்களுக்கு என்ன நோவு இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது வலி இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு இந்த மந்திரத்தை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கோபுரம் டிவி வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். கோபுரம் டிவியும் பிரசாத் அண்ணாவும் எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம். பாபா வந்து எங்களுக்கு கிடைச்சாரு. அது கோபுரம் டிவில வந்து எல்லாருக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி பொக்கிஷமா கோபுரம் டிவியும் நீங்களும் எங்களுக்கு கிடைச்சிருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. அற்புதத்தை வந்து தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னா எல்லாரும் கேட்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. சிலிர்த்து விட்டேன். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இன்றைக்கி நமக்கு 5 அற்புதங்கள் கொடுத்தார் சாய்நாதர். என்ன அற்புதங்க, அமர்க்களப்படுத்திட்டார் இல்லையா? ஒரு அற்புதமும் மணிமணியான அற்புதங்கள். இன்றைக்கி கொடுத்த அருள்வாக்கே பிரமாதமான அருள்வாக்கு. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் தளராதேங்கிறார் சாய்நாதர். அதான் உண்மை, சத்தியமான உண்மை. உன் எதிர்காலத்திற்கு நான் பொறுப்புங்கிறார் இல்லையா? பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்ல நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி சகோதரியின் மகனுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை. 9 மணி நேரம் எக்ஸாம் எப்படி எழுத போகிறாரு அப்படின்னு சகோதரி அப்படி சொன்னங்கி போயெல்லாம் உட்காரல. ஜம்முன்னு 5 விளக்கு பூஜை பண்ணுறாங்க. ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் எழுதுகிறாங்க.
மகன் அற்புதமாக பாஸ் செய்கிறார். அதுவும் என்ன, பாபாவோட நம்பர் 261 ஸ்கோர் வாங்கி கொடுக்குறார். அடுத்து அந்த ஃபேமிலியை சேர்ந்த ஒரு குட்டி பாப்பா, நம்ம அற்புதம்லாம் கோபுரம் டிவியில் சொல்லுவாங்களான்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. காரண காரியம் இல்லாமல் நான் எதையும் நடத்துவதில்லைங்கிறத சகோதரின் அற்புதத்தின் மேல் நமக்கு புரிய வைப்பதற்காகவே ஒரு அற்புதம். தாய்மை பரிசிற்காக காத்திருக்கும் அத்தனை பேருக்கும் தாய்மை பரிசு உண்டு என்று சொல்வதற்காகவே ஒரு அற்புதம், பிரமாதமாக ஒரு அற்புதம். அடுத்து எந்த நெகட்டிவ் ஃபீலிங் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பாண்டிச்சேரி சகோதரி புஷ்பாஞ்சலியின் மூலம் நமக்கு ஒரு பிரமாதமான மெசேஜையும் கொடுக்குறார் சாய்நாதர். அடுத்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தின் பெருமையை சொல்லுகின்ற 2 அற்புதங்கள், சாய் சசிகலாவின் அற்புதம், சகோதரி பவானியின் அற்புதம். இப்படி பிரமாதமான அற்புதங்களை கொடுத்து சாய்நாதர் நமக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் இன்றைக்கி இல்லையா? சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்ல நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்த எபிசோடு பாருங்கள், பிரமாதமான எபிசோடு. 3 சகோதரிகளுக்கு அற்புத மழையில் நனைய வைக்கிறார், நம்மையும் தான் நனைய வைக்கப் போகிறார். இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி தான் முடிக்கிறோம். உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் அத்துணை பேருக்காகத்தான் இன்றைக்கி பிரார்த்தனை. ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.